படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் கணேஷ் பிரபுவின் இனிமையான வணக்கங்கள். சமீபத்துல திருப்பூர் கிருஷ்ணன் அவங்க எழுதின நலசரிதம் புத்தகம் படிச்சேன். மகாபாரதத்துல கிளைக்கதையாக வரக்கூடிய நலசரிதத்தை வரலாறு மாறாம அவருடைய சொந்த கற்பனை நடையில அற்புதமா எழுதியிருக்காரு. மிகவும் எளிமையான புத்தகம், வாங்கி படிங்க. இன்னைக்கு நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலம் யாரும் பாத்தீங்கன்னா, பிரபல எழுத்தாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆர் அபிலேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பாட புத்தகங்களையும் தாண்டி வேறு விதமான புத்தகங்களை படிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்தது? ஒரு 10 வயசு இருக்கும்போதே எங்கள் அப்பா அவர் வந்து ஒரு வங்கியில் வேலை பார்த்தார். ஸோ அவர் வேலை பார்த்த வங்கியில் வந்து ஒரு நூலகம் இருந்தது. சரி. அந்த நூலகத்திலேருந்து புத்தகங்கள் கொண்டு வர ஆரம்பித்தார். அந்த நூலகம் வந்து அவங்க அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அது அப்போ வந்து அவர் சில புத்தகங்கள் கொண்டு வர ஆரம்பித்தார். பெரும்பாலும் வந்து நம்ம பல்ப் லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய இந்த பிரபல புத்தகங்கள், கல்கி, அகிலன், இப்படியான சாண்டில்யன், இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் பிரபலமான நாவலாசிரியர்களுடைய புத்தகங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது. அப்போ பெரும்பாலும் வந்து இதழ்கள் கொண்டு வருவார். சிறுகதை தொகுப்புகள் அங்கே அவ்வளோ கிடையாது. ஸோ நான் வந்து நாவல்கள் படித்து ஆரம்பிக்கிறேன். நாவல்கள் படிக்கிறது உங்களுக்கே தெரியும். நாவல்கள் இவங்க தொடர்கதைகளாக வந்து கடைசியில் நாவலாக போடுறாங்க. ரொம்ப பெரிய புத்தகங்களாக இருக்கும். இந்த பெரிய புத்தகங்கள்லாம் படித்து தான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசுல படிக்க ஆரம்பிக்கிறேன், படித்து பழகிறேன். பொன்னியின் செல்வன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பிரம்மாண்டமான புத்தகம். அது ஒரு 3000-4000 பக்கம் போகும். அது வந்து ஒரு பாகமாக அப்பா கொண்டு வரும்போது நாங்கள் ஒரு நேரம் ஒதுக்கி படிப்போம். நான் ஒரு மணி நேரம் படிக்கலன்னா எங்கள் அக்கா 1 மணி நேரம் கழிச்சு வந்து அதை பிடிங்கிட்டு படிப்பேன். அந்த மாதிரி புத்தகம் படிக்கிறதுல மிகப்பெரிய போட்டி இருந்ததற்கு விடிய விடிய புத்தகம் படிச்சிருக்கேன். ஏன்னா காலைல வந்து அப்பா வந்து இன்னைக்கு டியூ முடிஞ்சா காலைல அவர் எடுத்து போயிடுவார். ஸோ நைட் ஃபுல்லாக முடிச்சிருந்து அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படிதான் கொஞ்சமாக வாசிப்பு எனக்கு வந்து உருவ ஆரம்பிச்சது. அது அற்புதமான நிகழ்வு இல்லையா? அதெல்லாம் மறக்கவே முடியாது. நீங்க படித்த புத்தகங்கள்லயே பிடித்த புத்தகம் அப்படின்னு சொன்னா சட்டுன்னு எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க சார்? எனக்குமே வந்து நான் படித்த புத்தகங்கள் மிகச்சிறந்த புத்தகம், மிகச்சிறந்த நாவல் அப்படின்னு நான் வந்து டால்ஸ்டாயுடைய வார் அண்ட் பீஸ் தான் நினைக்கிறேன். போரும் வாழ்வும். ரொம்ப சின்ன வயசுல நான் சுமார் ஒரு 14 வயசுல படிச்ச புத்தகம் அது. என்னுடைய நூலகத்துல வந்து அந்த புத்தகத்துடைய ஒரு தமிழ் பதிப்பு இருந்தது. நான் முதல்ல அந்த புத்தகத்தை தமிழ்ல படிக்கிறேன். தமிழ்ல வந்து அது போரும் அமைதி அப்படிங்கிற பேர்ல வந்து இது வந்து ஒரிஜினல் டைட்டில் வந்து போரும் அமைதி, வார் அண்ட் பீஸ். தமிழ் மொழிபெயர்க்கும் போது போரும் வாழ்வும் அப்படின்னு வந்து அவங்க மொழிபெயர்த்திருந்தாங்க. 1960களில் 60 பண்ணியிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு அவ்வளோ அறியப்படாத ஒரு பதிப்பு. ஆனால் நல்ல ஒரு சரளமான வாசிப்பு இருக்கக்கூடிய, சில பிழைகள் இருந்தால் கூட ரொம்ப சரளமாக வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகம் நான் படிக்கும்போது வந்து மிகப்பெரிய இலக்கிய நூல் நினைச்செல்லாம் படிக்கல. எனக்கு அந்த புத்தகம் பிடிச்சிருந்ததுக்கு 2 காரணம் இருந்தது. ஒன்று வந்து அது வாழ்க்கை பற்றின ரொம்ப நுணுக்கமான நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்தது. உதாரணமாக வந்து சாப்பிடக்கூடிய காட்சியை பேசும்போது உங்களுக்கு நிஜமாவே அந்த விருந்து மேஜில் உட்கார்ந்து சாப்பிடுவது மாதிரி இருக்கும். உதாரணமாக அந்த நாவலுடைய ஆரம்பத்தில் வந்து ஒரு 150-200 பேர் வந்து ஒரே மேஜில் உட்கார்ந்து கற்பனை பண்ண முடியல. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய விருந்து நடக்குது. அதுல யார் எங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு யாருக்குமே புரியாது. அவ்வளோ பேச்சு, அவ்வளவு ஒரு அரட்டை நடந்துட்டு இருக்கும். சாப்பாடு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு மலைய அளவுக்கு சாப்பாடு மக்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஒரு 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 கட்டத்தை விவரிக்கும் போது நமக்கு அங்க உட்காந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த ஒரு இந்த டிஸ்கிரிப்டிவ்னஸ்க்காக தான் வந்து நான் வந்து அந்த புத்தகத்தை ரொம்ப விரும்பி படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு இளைஞனுக்கு வந்து அவன் வந்து எவ்வளவு வாழ்க்கையை பார்த்திருக்க முடியும். சின்ன 4 பேர் சந்திச்சிருப்பான். அவனுக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், உறவினர்கள், அவ்வளவுதான். ஆனா எனக்கு என் கண் முன்னாடி வந்து நூற்றுக்கணக்கான கதாபாத்திரங்களை கொண்டு வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது. அதான் அந்த புத்தகத்துடைய சுமார் ஒரு 14 வயசுல ஒரு 16 வயசுல எனக்கு வந்து நான் ஒரு 80 வயசுல அடையக்கூடிய அனுபவத்தை வந்து அந்த சின்ன புத்தகம் எனக்கு கொடுத்தது. முழுக்க நான் கிரகிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அது ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு வியப்பையும் கொடுத்துச்சு. இவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு வியப்பை கொடுத்துச்சு. அது மிக முக்கியமான புத்தகம். அது என்னன்னா, டால்ஸ்டாய் வந்து ஷேக்ஸ்பியர் மாதிரி. ஷேக்ஸ்பியர் அவருடைய 39 நாடகங்களை நீங்க படிச்சு முடிக்கும் போது நீங்க கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க யாரை எங்க படித்தாலும் இது ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தோணும். டால்ஸ்டாய் நீங்க படிச்சு முடிக்கும் போது நீங்க எந்த நாவலை, எந்த சிறுகதை படித்தாலும் இதே விஷயத்தை டால்ஸ்டாயுடைய நாவல்ல ஏதோ ஒரு பக்கத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவர் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவர் கவர் பண்றாரு. எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் உள்ள கொண்டு வருவார். பல விதமான மனிதர்களை உள்ள கொண்டு வருவார். எல்லா விதமான மனிதர்கள், அவங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான குணாதிசயங்கள், சகல விஷயத்தையும் அவர் வந்து பதிவு பண்றாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு உலகம்,
ஒரு உலகத்தை நீங்க வந்து ஒரு ஒரு கையடக்கமா. 1500 பக்கத்துல நீங்க கையில வச்சுக்கணும்னா அது ஒரு கையடக்க உலகம், அவ்வளவுதான். அவ்வளவு விஷயத்த வந்து அவர் வந்து நாவல்ல பேசுறாரு. எல்லா விஷயம், சின்னது ஒரு குதிரை இயக்கம் பத்தி அவர் பேசும்போது கூட குதிரையை பத்தி கூட அவ்வளவு நுணுக்கமான தகவல்கள் அவர் சொல்லுவார். அவருடைய ஆளுமை அப்படிப்பட்ட ஆளுமை. டால்ஸ்டாய் வந்து சாதாரணமான மாதிரி ஆள் கிடையாது. அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய போர் வீரர், குதிரை ஆட்டத்தில் ஆர்வம் இருந்த ஆள், ஒரு அற்புதமான காதலன், நல்ல ஒரு கணவன், அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு பண்ணையாரா இருந்தார் அவரு. ஏகப்பட்ட புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஆளு, அறிவு வந்து ரொம்ப விசாலமான அறிவு இருக்கு. அவரே ஒரு கடல் தான் பேசிக்கா. ஆனா ஒரு புத்தகம் வந்து அவ்வளவு விரிவான ஒரு புத்தகம், அது முக்கியமான புத்தகம் அது வார் அண்ட் பீஸ். அது படிச்ச உடனே உங்களுக்குள்ள என்ன மாதிரியான பாதிப்பு நிகழ்ந்தது? அந்த புத்தகத்துல எனக்கு அந்தந்த வயசுக்கான சில விஷயங்கள் என்ன இருக்கும் இல்லையா, அந்த வயசுல எனக்கு அந்த புத்தகத்துல கூடிய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. உதாரணமா அந்த புத்தகத்தை எடுத்து உங்களுக்கு காட்டலாம்னு நினைக்கிறேன். வார் அண்ட் பீஸ் புத்தகத்துடைய ஆரம்பத்தில் இங்க ஒரு போட்டோ இருக்க நீங்க பாக்கீங்க, நெப்போலியன் போனபார்ட். டால்ஸ்டாய்க்கு வந்து நெப்போலியன் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து இந்த புத்தகம் வந்து இந்த ரஷ்யாவை வந்து பிரான்ஸ் படையெடுத்து போன ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்தை தான் வந்து அவர் இங்க கவர் பண்றாரு. கிட்டத்தட்ட 5 குடும்பங்கள் இந்த அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அது அவர் இங்க பதிவு பண்றாரு. 1812 வந்து இந்த படையெடுப்பு நடக்குது. ரொம்ப பிரபலமான படையெடுப்பு. இந்த படையெடுப்புல வந்து நெப்போலியன் தோத்து போறாரு. இவருக்கு வந்து ரஷ்யா மீது அடிப்படையில வந்து ரஷ்யர் அவரு டால்ஸ்டாய் தன்னுடைய தேசத்தை வந்து ஒரு இன்னொரு அந்நிய நாடு படையெடுத்து வருது. அதன் அந்நிய நாட்டுடைய தலைவன் மீது இவருக்கு மிகப்பெரிய அபிமானம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் நெப்போலியன். அப்ப அந்த அபிமானமும் இதுல தெரிய வருது. ஒரு கட்டத்துல அவர் கேலியும் பண்ணுவார் நெப்போலியனை. அதே நேரத்துல இந்த படையெடுப்புடைய பிரச்சனைகள் என்ன, அந்த போர் தந்திரங்களுடைய தவறு என்ன நடந்திருக்கு, அப்புறம் போர் இப்படி நடக்குதுங்கிறத பத்தி கூட ரொம்ப அற்புதமான சித்திரங்கள் அதுக்குள்ள இருக்கு. அதாவது நீங்க பொதுவா போர் நடக்கும்போது போரை பத்தி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா யாரு சிறப்பாக சண்டை போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து டால்ஸ்டாய் ஒரு விஷயத்த சொல்றாரு. டால்ஸ்டாய் என்ன சொல்றாருன்னா, போருக்கு அதற்கான ஒரு மூளை இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரு போர்ல மக்கள் ஈடுபடும் போது அதுல இரு சாராருக்கும் வந்து எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க போறோம்னு தெரியாது. அவங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு விசையினால இயக்கப்பட்டாங்க. சோ அது பெரும்பாலும் வந்து சந்தர்ப்பவசமா தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லுவாரு. இதுல ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர் வருவாரு, குட்டுசோ அப்படின்னு. நாவல் பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன். ஒரு வாரம் பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு நாவல் பேசி முடிக்க முடியாது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாவல் இது. குட்டுசோ அப்படின்னு கேரக்டர் வராரு. இவங்க வந்து ராணுவ சந்திரங்கள், ராணுவ திட்டமிடல்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கும். இவர் தான் வந்து அந்த மிலிட்டரி ஜெனரல், அவர் தான் வந்து தலைமையான ஆள். அவர் தான் வந்து இந்த போரை நடத்துறாரு ரஷ்யாவுக்காக. அவர் எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய திட்டங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான பரிந்துரைகளை வச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து குட்டுசோ உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காரு. வயசான ஆள் அவர், நல்லா குரட்டோடு தூங்குறாரு. தூங்கி முடிச்ச உடனே ஒருத்தரை எழுப்பி விடுறாங்க. எழுந்து முடிஞ்ச உடனே குட்டுசோ கூட்டம் முடிஞ்சிச்சா அப்படிங்கிறாரு. அவன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற. நல்லது, இதுல பேசுறது எதுவுமே நமக்கு பயன்படாது. ஏன்னா நீங்க என்னதான் திட்டமிட்டாலும் அந்த போர் அது பாட்டுக்கு தான் நடக்கும் அப்படிங்கிறாரு. அதனாலதான் அவங்க அந்த போர்ல ஜெயிக்கிறாங்க. குட்டுசோ என்ன பண்ணுவாருன்னா அது பாட்டுக்கு நடக்க விட்டுறாரு. அவர் எல்லா பிரெஞ்சு படைவர்களையும் வந்து ரஷ்யாவுக்குள்ள வர விடுறாரு. அவங்க மாஸ்கோ வர வராங்க. கைப்பற்ற நினைக்கும் போது விண்டர் சீசன் வருது, பனிக்காலம் வருது, எல்லாமே உறைஞ்சு போயிடுது. இந்த ரஷ்ய மக்கள் பனிக்காலத்துக்கு பழகிருக்காங்க, ஆனா பிரெஞ்சு மக்கள் பழகல. அவங்க உள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. அப்படியே ஒரு நம்ம இந்த மகாபாரதத்துல வந்து அபிமன்யு வந்து அந்த ஒரு வியூகத்துக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு முழுக்க அழிஞ்சு போறாங்க. குட்டுசோ வந்து அதனால அந்த குட்டுசோவுக்கு தெரியுது நம்ம ரஷ்யா ஜெயிக்கணும்னு விதி இருந்தா ரஷ்யா ஜெயிச்சுதான் ஆகும் அப்படின்னு அவர் தெரியுது. அவர் வந்து விதி அதன் பாட்டுக்கு போக விட்டுறாரு. பல்வேறு விஷயங்களுக்கு அதை நாங்க பேசி முடிக்க முடியாது. அவ்வளவு எனக்கு அந்த வயசுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா காதல் பத்தி ஒரு விஷயம் வருது. நட்டாஷா அப்படின்னு ஒரு கேரக்டர் வர, அவ வந்து ஒரு டால்ஸ்டாயுடைய கதாபாத்திரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் பாத்திரம் எப்படி இருக்கும்னா, எப்பவுமே வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப வாழ்ந்து பார்க்க ஆசைப்படக்கூடிய ரொம்ப ஆவேசமான ஒரு பாத்திரமா இருப்பா. அவ அப்படிப்பட்ட பாத்திரம். அவ வந்து ஒரு பையனை காதலிச்சுட்டு இருப்பா. ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு அழகான பையன் ரொம்ப அவங்க கிட்ட காதல் ஆசைப்பட்டுருவா. அவ துரோகங்கள் பண்ணுவா. அவளுக்கு வந்து வாழ்க்கையை வந்து உல்லாசமா கொண்டாடணும், அதை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசை, அந்த ஒரு சென்சுவலான ஆள். ஒரு கட்டத்துல வந்து அவ வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து அவ ரொம்ப மனம் வருந்தி திருந்தக்கூடிய இடங்கள்லாம் வருது. ஆனா அது வேற வந்து இந்த நட்டாஷுங்கிற கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு 14 வயசு நீங்க எப்படி இருப்பீங்களோ அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய கேரக்டரா இருக்கும். நிறைய கேரக்டர் சொன்னாங்க. அது சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பிரமாதமான ஒர்க். அதாவது நீங்க இந்த மாதிரி ஒரு நாவல் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வேற எந்த நாவலுமே படிக்க வேண்டிய அவசியம். ஒரு நாவல் நீங்க லைஃப்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வார் அண்ட் பீஸ் மட்டும் தான். இன்னும் நிறைய புத்தகங்களை பத்தி தொடர்ந்து பேசுவோம் சார். லியோ டால்ஸ்டாய் அவங்களுடைய அந்த பீஸ் அண்ட் வாரை பத்தி அற்புதமா சொன்னீங்க. இதே போல வேறொரு புத்தகத்தை பத்தி சொல்ல முடியுமா?
ஆமா. அடுத்து நான் வந்து ஹெமிங்வே பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஹெமிங்வே வந்து ஒரு கட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு என்னுடைய முந்தைய தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆதர்சமான எழுத்தாளராக இருந்த ஒருத்தர். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவர் வந்து வாழ்க்கையை பெரிய அளவுல கொண்டாடின, வாழ்க்கை மிக அட்வென்ச்சரஸாக சாகசபூர்வமாக வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் எழுத்தாளரா அவர் வந்து ஏன் நம்மளை ரொம்ப கவர்றாரு அப்படின்னா அதுக்கு வந்து 2 காரணங்கள் நான் நினைக்கிறேன். ஒன்று, எழுத்தை ஒரு கலையாக, குறிப்பா உரைநடை எழுத்தை வந்து ஒரு கலையாக மாற்றினதுல வந்து ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு. டால்ஸ்டாய் வந்து ஒரு பக்கம் வந்து மிக விரிவாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னா, ஹெமிங்வே ஒரு விதத்தில் மிக சுருக்கமாக எழுதக்கூடிய எழுத்தாளர். ஹெமிங்வே வந்து பல விஷயங்கள்ல வந்து ஒரு முன்னோடியான எழுத்தாளர். முதல்ல வந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரிப்போர்ட்டரா ஆரம்பிக்கிறார், பத்திரிகையாளராக ஆரம்பிக்கிறார். ஸோ பத்திரிகைக்காரங்களுக்கு ஒரு அடிப்படையான இலக்கணம் இருக்கு. என்னன்னா, நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக, நேர்த்தியாக, தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு இலக்கணம். அது எதையும் வந்து ரொம்ப மிகையாக எழுதுறது, வளவளன்னு எழுதுறதெல்லாம் அவங்களுக்கு கூடாது. சுருக்கமா, எளிமையா, தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால, அந்த பயிற்சி இருந்ததுனால அவர் வந்து ஒரு நாவலாசிரியராக மாறும்போது அந்த கூறுகள் வந்து அவருடைய எழுத்துக்களை வருது. ஸோ அவர் வந்து 2வது வந்து நம்முடைய இலக்கியத்துல மினிமலிசம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அபரிதமான தகவல்களை சொல்லாமல் குறைந்தபட்ச தகவல்களை கொண்டு ஒரு நல்ல சித்திரத்தை வழங்குவது, அதான் வந்து மினிமலிசம். நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாவல் பேசலான்னு இருக்கேன். சன் ஆல்சோ ரைசஸ் அப்படின்னு ஹெமிங்வேயுடைய ஒரு நாவல் இது. ஹெமிங்வேயுடைய பிரபலமான சில நாவல்கள் இருக்கு. உதாரணமா வந்து ஃபேபிள் டு ஆர்ம்ஸ், இந்த மாதிரிப்பட்ட பிரபலமான நாவல்கள் இருக்கு. இது வந்து அவருடைய மிகச்சிறந்த நாவலாக கருதப்படக்கூடிய ஒரு நாவல். ஆனால் அவ்வளவு அறியப்பட்ட நாவல் கிடையாது. என்னை பொறுத்த இது அவருடைய மிக முக்கியமான ஒரு நாவல் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடைய டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், த சன் ஆல்சோ ரைசஸ். அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் மாற்றப்படாத சில விஷயங்கள் இருக்கு. பிரபஞ்சம் அது பாட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும். உலகத்தில் மிகப்பெரிய போர்கள் நடந்தாலும், மிகப்பெரிய அழிவுகள் நடந்தாலும், மிகப்பெரிய பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்தாலும், எவ்வளவுதான் நெருக்கடி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் சூரியன் உதிப்பா நீங்க எழுந்து உங்க வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க இந்த உலகத்தில் இல்லாம போனா கூட இந்த உலகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மாற்றப்படாத ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த சமூகத்துல இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த வரி சொல்லுது. அதான் சன் ஆல்சோ ரைசஸ் அப்படிங்கிற ஒரு அழகான அந்த ஒரு டைட்டில் இதுக்கு இருக்கு. அவருடைய புத்தகங்களுக்கு எல்லாத்துக்கும் டைட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அற்புதமான டைட்டில்ஸ் எல்லாம் போடுவார் அவரு. இந்த நாவல் எதை பத்தி அப்படின்னு நான் சொல்றேன். அவருடைய நாவல்ஸ் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு அட்வென்ச்சரை நோக்கி போகக்கூடிய, ஒரு சாகசத்தை நோக்கி போகக்கூடிய ஆளை பத்தின ஒரு கதையா இருக்கும். அவருக்கு குறிப்பா வந்து ஸ்பெயின்ல அந்த காலகட்டத்தில் நடந்த காளை சண்டைகள் மேல மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஒரு அடிப்படையில் ஒரு வேட்டைக்காரன், அவர் நிறைய வேட்டைக்கு போகக்கூடிய ஆளு, நிறைய சாகசங்கள் விரும்பக்கூடிய ஆளு. அப்போ வந்து அவர் அடிக்கடி வந்து ஸ்பெயினுக்கு போய் இந்த ஸ்பானியார்ட்ஸ் அப்படி சொல்லுவோம், அவங்களுடைய அந்த காளை சண்டை அதெல்லாம் அவருக்கு ரொம்ப விருப்பம் அதிகம். இதுல வந்து ஒரு பெண், ஒரு அழகான பெண் வரா, அவளை காதலிக்கக்கூடிய 4 பேர் இருக்காங்க. அவ வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறா. இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்பெயினுக்கு போறாங்க, ஒரு ஹாலிடே மாதிரி. சரி, அந்த ஸ்பெயினுக்கு போகும்போது அங்க வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள், குறிப்பா அவங்களுடைய கேளிக்கையான வாழ்க்கை, அதான் அவர் இங்க பதிவு பண்றாரு. இதுல வந்து ஒரு ஸ்பானியர்ட் வரான், அதாவது காளையை அடக்கக்கூடிய ஒருவன் வர இந்த நாவல்ல. இதுல அவனுடைய பேர் வந்து ரோமெரோ அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஒரு 18 வயசு பையன் அவன். இந்த நாவலுடைய கதாநாயகி வந்து அவ வந்து ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், பிரெட் ஆஷ்லி அப்படின்னு ஒரு கேரக்டர். அவளுக்கு எப்பவுமே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆயிருக்கும். ரொம்ப அவளை எல்லாரும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வசீகரமான பெண் அவ. இந்த நாவலுடைய ஹீரோ ஜேக் பர்ன்ஸ் வந்து அவளை வந்து காதலிக்கிறான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு போர்ல ஒரு காயம் அடைந்து அவன் வந்து இம்போர்ட்டடா மாறிடுவான். ஆனா நாவல் வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாரு, ரொம்ப ஒரு இம்ப்ளை பண்ணிருப்பாரு. அவனுக்கு வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவ கூட அவன் வாழ முடியாது. அவனுடைய உறவு வந்து கிட்டத்தட்ட ஒரு மேம்பட்ட அளவுல ஒரு காமம் கலக்காத ஒரு அக்கறை, அன்பு சார்ந்த ஒரு காதலா இருக்கும். அதுல அவனுக்கு என்னைக்குமே ஒரு அக்கறை இருக்கும், அவ கூட இருந்துகிட்டு இருப்பான். எந்த பிரச்சனை இருந்தாலும் அவளுக்கு உதவி பண்ணது அவன் தான் இருப்பான். அப்புறம் வந்து அவளை காதலிக்கக்கூடிய, விரும்பக்கூடிய சில பேர் வந்து அதுல வராங்க. அவங்க எல்லாம் அவ கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. அவன் மைக் கேம்பல் அப்படின்னு வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதா வந்து முடிவு பண்ணியிருப்பான். இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மைக் கேம்பல் வந்து மிகப்பெரிய குடிக்காரன், குடிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்தாலும் குடிச்சு அவன் வந்து அங்க அலம்பல் பண்ணிட்டே இருப்பான். அந்த காட்சிகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மைக் கேம்பலுக்கும் ஏற்கனவே இவளை விரும்பக்கூடிய சில பேருக்கும் வந்து அந்த குழு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இவளை ரொம்ப பிடிக்கும். இவங்க நடுவுல ஒரு பெரிய ரைவல்ரி, ஒரு சண்டை, ஒரு போட்டி புறாம இருந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்துல தான் வந்து இவ வந்து அந்த இடத்துக்கு போகும்போது அங்க வந்து இந்த காளை சண்டை வீரன் ஒருத்தன் இருப்பான், மிகப்பெரிய ஒரு வீரன். அவன் ஒரு 18 வயசு பையன் தான், ரோமெரோ அப்படின்னு. அந்த பையனை வந்து இவன் ஜேக் வந்து இவளுக்கு அறிமுகப்படுத்தி விடுறான். அப்பதான் வந்து இவன் வந்து அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவன் வந்து அவனை போய் செடியூஸ் பண்றான்.
அவன் போய் கூட பின்னாடி வரதை விட இவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போகுது. அவனுடைய வீரம், அவனுடைய திறமையெல்லாம் பார்த்து அவன் வந்து இவனை வசீகரிக்க பார்க்கறான். அவன் வந்து இந்த பிரெட் வந்து கடைசி அவனை தான் வந்து விரும்புவான். அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து இந்த பாக்ஸர் இருக்கு இல்லையா, இவனுக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கோவம் வந்து அவன் வந்து அவனை அடிச்சு போட்டுருவான். அடிச்சு ரொம்ப உடம்பு ஃபுல்லா காயப்படுத்திடுவான். அவன் காயப்படுத்துறதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் அவனுக்கு வந்து அந்த காலை போட்டி இருக்கு. இவ்வளவு காயங்கள் இருந்தும் கூட அவன் போய் அநாயசமா அந்த போட்டி ஜெயிச்சுட்டு வருவான். ஏன்னா உடம்பு முக்கியம் கிடையாது, அது ஒரு கலை தான் அடிப்படையில். அந்த கலை அவன் ஒரு அடிப்படையில் அவன் ரொம்ப அசலான கலைஞன். அவன் அங்க போகும்போது காலையும் அவனும் ஒன்னாயிடுறாங்க. அவன் அங்க ஜெயிச்சுட்டு வரான். சோ ஒரு நல்ல கலைஞன் அப்படிங்கிறவங்க வந்து தான் பண்ணக்கூடிய விஷயத்த சுவாரஸ்யமாக ரசித்து பண்ண வேண்டும். அந்த அளவுக்கு அதோட ஒன்றி போக முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் லைன்ல அவ்வளவு அழகா ஸ்டார்ட் பண்றாரு. சோ இது ஒவ்வொரு வரியும் வந்து கவித்துவமான வரிகள். ஒவ்வொரு வரியிலும் அவ்வளவு ஆழமான சரிவான விஷயங்களை வச்சுட்டாரு. சோ முக்கியமான புத்தகம் அது சன் ஆல்சோ ரைசஸ். அற்புதமான புத்தகம் சார். சார் நீங்க அந்த சன் ஆல்சோ ரைஸ் அந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதே போல சுவாரஸ்யமான இன்னொரு புத்தகத்தை பத்தி மேடம். ஜப்பானை சேர்ந்த ஹருகி முராகாமே. இன்னைக்கு தமிழ்ல அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு இன்னைக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் அவருடைய கதைகளை மொழிபெயர்க்கிறாங்க. நான் கூட அவருடைய ஒரு நாவல் வந்து மொழிபெயர்த்துட்டு இருக்கேன். நார்வேஜியன் வுட் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து நான் மொழிபெயர்த்துட்டு இருக்கேன். இவர் 30 வயசு வரை இவர் எழுத்தாளரே கிடையாது. அவர் வந்து ஒரு மியூசிக் ஸ்டோர்னு வச்சிருக்காரு. மியூசிக் ஸ்டோர்ல அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய ஹெல்த் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப செயின் ஸ்மோக்கர். அப்போ வந்து ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு கட்டத்துல தோணு தன்னோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு, சரியான பாதையில போகல அப்படின்னு தோணுது. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு பேஸ்பால் கேம் ஆடுறது பாக்குறாரு. பேஸ்பால் கேம்ல அவர் சொல்றாரு, அந்த பேஸ்பால் கரெக்டா பால் வந்து அந்த பேட் மீட் பண்ணி பப் அப்படின்னு அடிக்குது இல்லையா, அந்த சவுண்ட் கேட்டு அது பால் வந்து மேல போறதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பொறி தட்டிச்சு அப்படிங்கிறாரு. அப்ப நான் முடிவு பண்ண நான் ரைட்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றேன் அப்படிங்கிறாரு. அது என்ன அதுக்கான தொடர்பு தெரியல, ஆனா அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இவர் வந்து முக்கியமான மராத்தான் நெடுந்தொலைவு ஓடி இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, ஹேபிட் இருக்கு, ஹெல்த், அதுக்கப்புறம் அதுக்காகத்தான் வந்து அவர் வந்து ரன்னரா மாறுறாரு கடுமையான பயிற்சி மூலமா. அப்ப வந்து அவர் வந்து வாட் ஐ டாக் அபவுட் when I talk about running அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவருடைய மராத்தான் ரன்னிங் பத்தி பிரமாதமான புத்தகம் அது. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு எழுத்தாளன் மனரீதியாக ஆரோக்கியமா இருந்தா மட்டும் போற, புத்தகம் படித்தால் மட்டும் போறாது, வலுவான உடல் வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு தனியான விளக்கெல்லாம் அவர் கொடுக்குறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆள் அவர். அவருடைய புத்தகங்கள்ல எனக்கு மிக பிடித்த புத்தகம், மிக பிரபலமான புத்தகம்னா நார்வேஜியன் வுட். ரொம்ப அழகான காதல் கதை, இளைஞர்கள் எல்லாம் படிக்க விரும்பக்கூடிய புத்தகம் வந்து நார்வேஜியன் வுட். நீங்க வந்து முராகாமி படிக்க விரும்புறீங்க, உங்களோட வயது வந்து 24 வயதுக்குள்ள இருக்கு, நீங்க வந்து ஒரு காதல் கதைகளை விரும்பக்கூடிய ஆள், நீங்க கண்டிப்பா நார்வேஜியன் வுட் படிச்சுதான் வந்து மிச்ச புத்தகங்களுக்குள்ள வரணும். இல்ல நீங்க மெச்சூரான புத்தகத்தை படிக்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்க வந்து அவருடைய காஃப்கா ஆன் தி ஷோர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு 15 வயசு பையன், அவன் தான் வந்து காஃப்கா. அவனுடைய டைட்டில் வந்து காஃப்கா ஆன் தி ஷோர். ஆன் தி ஷோர்னா கரையில இருந்து காஃப்கா இருக்கான். அவன் வந்து கரையில இருக்கானா, அவன் கடல் கடந்து கரைக்கு வந்திருக்கானா, இல்ல அவன் வந்து கடலுக்கு போறதுக்காக நிக்கிறானா நமக்கு தெரியாது. அவன் வந்து ஒரு தத்தளிச்சுக்கிட்டு ஒரு விளிம்பில் நிக்கக்கூடிய ஒரு ஆள். 15 வயசு பையன். அவன் தன்னுடைய அப்பாவை விட்டு ஓடி வந்துடுறான். அவனுக்கு அப்பாவுக்கு ஏதோ தகராறு, அதாவது நேரடியான தகராறு கிடையாது, ஒரு மன ரீதியான பிரச்சனை. அப்பா விட்டு ஓடி வரான். ஓடி வந்ததுக்கு அப்புறமா அவன் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து இதுல நக்காட்டா அப்படின்னு ஒருத்தன் வரான். இந்த நக்காட்டா வந்து ரொம்ப சின்ன வயசுல அவனுக்கு ஒரு சின்ன பையனா ஸ்கூல் பையனா இருக்கும்போது அவனுடைய டீச்சரை வந்து அந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் கூட்டிட்டு ஒரு மலை உச்சியில வந்து அவங்க வந்து ஒரு வெக்கேஷன் போவாங்க. அங்க போகும்போது மேல ஒரு ஃபிளைட். அப்பதான் வந்து ஜப்பானுக்கும் அந்த ஒரு அமெரிக்காவுக்குமான அந்த செகண்ட் வேர்ல்டு நடக்கக்கூடிய டைம். அப்போ வந்து ஒரு ஃபிளைட் மேல போகும். அந்த ஃபிளைட்ல இருந்து ஒரு வெளிச்சம் அடிக்கும். அடிச்ச உடனே இந்த பசங்க எல்லாம் மயங்கி விழுந்துருவாங்க. முடிச்சு பார்க்கும்போது எல்லாருமே சரியாயிடுவாங்க. அந்த நக்காட்டாவுக்கு மட்டும் அவருடைய எல்லா அறிவு திறமைகளும் போயிடும். அவன் முழுக்க வந்து நம்ம வந்து இந்த மூளை பாதிக்கப்பட்ட ஒரு பையன் மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவனால படிக்க முடியாது, எழுத முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு ஒரே ஒரு திறமை தான் இருக்கு. அது என்னன்னா, பூனைகளுடைய மொழி வந்து அவனுக்கு தெரியும், பூனைகள்கிட்ட பேச தெரியும் அவனுக்கு. சோ வந்து அந்த ஊர்ல ஏதாவது பூனை தொலைஞ்சு போச்சுன்னா அவன் போய் அதை கண்டுபிடிச்சு வந்துடும். எப்படி கண்டுபிடிச்சா வெளியே போவான், ஏதாவது பூனையை பார்ப்பான், பூனைகிட்ட விசாரிப்பான், இந்த நேரத்துல கூட பூனை நீ பாத்தியா. அந்த மாதிரி வினோதமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு. அவனுக்கு ஒரு 50-55 வயசு இருக்கு. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, தன்னந்தனியா பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போக தெரியாது. ஆனா அந்த வாழ்க்கையை வந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த நக்காட்டா, நம்ம ஊர்ல பேதைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பேதையவன். இந்த நக்காட்டாவுக்கு திடீர்னு வந்து ஒரு நாள் தோணுது, என்னோட இழந்து போன அறிவியலை எனக்கு திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படி தோணுது. அப்போ ஒரு பயணம் போறான், தன்னுடைய அறிவை மீட்டெடுப்பதற்காக, திறமைகளை மீட்டெடுப்பதற்காக. இழந்து போன அந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, அவருடைய குழந்தை பருவத்தை மீட்டெடுக்கிறதுக்காக போறான். போற வழியில அவன் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொரு பகுதியா நாவல்ல பேசப்படுது. ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு காட்சி வருது. அவன் ஒரு நூலகத்துக்குள்ள போறான். உள்ள போயிட்டு அவன் வந்து முழுக்க பார்க்கும்போது அவ்வளவு புத்தகங்கள், லட்சக்கணக்கான புத்தகங்கள். அவனுக்கு அழுக வந்துடுது, ஒரு புத்தகத்தை கூட என்னால படிக்க முடியல அப்படின்னு. அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள இவ்வளவு வாழ்க்கை இருக்கு, இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு, எனக்கு ஒண்ணு கூட தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறான். அப்புறம் அவனுடைய டிராவல் ஃபுல்லா இருக்கும். கடைசி அவன் இறந்து போயிடுறான்.
அவன் தன்னுடைய அறிவையெல்லாம் மீட்டெடுக்கிறான், அந்த இடத்துல இறந்து போறான். அப்புறம் வந்து இந்த காஃப்கா அப்படிங்கிற அந்த கேரக்டர், அவனுடைய வாழ்க்கை, அவன் வந்து ஒரு லைப்ரரியில போய் வேலை பார்க்கறான். அவன் தன்னுடைய அடையாளத்தை மறத்து தனியா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் சந்திக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஒருத்தன் வரான், ஒஷிமா அப்படின்னு ஒருத்தன் வரான். ஒஷிமாவுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா அவனுக்கு உடம்புல எங்கேயாவது லேசா ஒரு தடவை வந்து ஏதாவது சின்னதா காயம் பட்டுச்சுன்னா அவனுக்கு வந்து ப்ளீடிங் நிக்கவே நிக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவன் எங்கேயாவது நடக்கும்போது தெரியாம ஒரு ஆணி ஏதாவது குத்திச்சுனா கூட அவன் செத்து போயிடுவான். அவ்வளவு ஃபாஸ்டா அவனுக்கு ப்ளீட் ஆயிடும், அவன் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதெல்லாம் அவன் வாழ்க்கை எப்படி வாழறான் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. அவன் வந்து ஒரு லைப்ரரியில இருந்துட்டு இருப்பான். அவனும் இவனுக்குமான கான்வர்சேஷன், இவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா உரையாடல்கள் பிரமாதமா எழுதுவார். இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கான்வர்சேஷன் வந்து இவருடைய நாவல்கள் இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒரு நாவலிஸ்ட் இவர். ஸோ நீங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு இந்திய மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு ஆள், இந்திய மனப்பான்மையை ரசிக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு வெஸ்டர்ன் புக் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து இவரை படிக்கலாம். முராகாமியோட காஃபா ஆன் தி ஷோ ஒரு அருமையான புத்தகம் சார். இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான புத்தகம், இன்னொரு நல்ல புத்தகத்தை பத்தி சொல்ல விரும்புறேன். அவர் வந்து நம்ம வந்து தமிழ் கவிதைகளை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் பெருமைப்பட முடியும். ஏன்னா உலக கவிதைகளுக்கு நிகரான கவிதைகள் நம்ம தமிழ்ல எழுதிருக்கோம். தமிழ்ல மரபு இருக்கு, நீண்ட மரபு இருக்கு. அதன காலத்தினாலேயே கடந்த 20-30 வருடங்கள்ல எழுத ஆரம்பித்த கவிதைகள்ல மிகச்சிறந்த கவிதைகள் பல எழுதப்பட்டிருக்கு தமிழ்ல. உலகத்துக்கு நிகரான கவிதைகள் நம்ம எழுதியிருக்கோம். அந்த கவிஞர்கள்ல வந்து இன்னொரு சிறப்பான ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் வந்து நகுலன். நகுலன் வந்து ஒரு ஒரிஜினல் பிலாசபர். தமிழ்ல வந்து ஒரு ஒரிஜினல் பிலாசபர் இருக்காருன்னா அது வந்து நகுலன் தான். சமகால வாழ்க்கையை பற்றி, சமகால மனிதனுடைய மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத பத்தின ரொம்ப ஒரு புதுமையான ஒரு பதிவு அவர்கிட்ட இருக்கு. அவரோட ரொம்ப சில பிரபலமான வரிகள்லாம் இருக்கு. அவரை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையில ஒரு வரி இருக்கு. அதாவது நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னுடைய சாவு வீட்டுக்கு, என்னுடைய இரங்கல் வீட்டுக்கு யாருமே வர வேணாம் அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. ஏன்னா அங்க நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து அவன் வந்து நம்ம வந்து அங்க போறோம், இரங்கலுக்காக போறோம். ஆனா வந்து அங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அங்க போயிட்டு நம்ம வந்து நம்முடைய வருத்தங்களை தெரிவிப்பதற்காக, மரியாதை தெரிவிக்கிறதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஆள் யாரு? அது ஒரு பாடி தான், அந்த ஆள் கிடையாது. அந்த ஆள் நிஜமான ஆள் அப்படின்றாரு. அது மட்டும் அந்த நான்கிறது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதெல்லாம் இன்னொரு கவிதை இருக்கு. நம்ம 2 பேரும் வந்து இரங்கல் வீட்டுக்கு போறாங்க, போய் சொல்றாங்க இது வந்து இரங்கல் வீடு மாதிரி இல்ல, ரொம்ப சந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கவிஞர் அவரு. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர். அவருடைய கோட்ஸ்டாண்ட் கவிதைகள் அப்படின்னு கவிதைகள், அதாவது நீங்க படிக்க வேண்டிய, எல்லாமே படிக்க வேண்டிய கவிதைகள். ஒரிஜினலான ஒரு திங்கர். அவருடைய ஒரு கண்டுபிடிப்பு தான் வந்து அவரை வந்து மிக முக்கியமான ஒரு எழுத்தாளராக மாற்றுது அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு ரீடிங் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நமக்கு இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கு. விரிவா வந்து படிக்கக்கூடிய பழக்கம் குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்போ ஏன் படிக்கக்கூடிய பழக்கம் குறைவா இருக்கு அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணும். இன்னும் வந்து இன்னைக்கு காலகட்டம் தகவல்களுடைய காலகட்டம். தகவல்கள், ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஃபேஸ்புக்ல இருக்கீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இவ்வளவு தகவல்கள், இவ்வளவு விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம். கூகுள் ஜென்ரேஷன் இது, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தகவல்கள் இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம். நான் இன்னைக்கு சொன்ன புத்தகங்களை பத்தி நீங்க கூகுள் போனீங்க, எல்லா தகவலும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அது போருமே அப்படி நினைக்கிறீங்க. புத்தகங்கள் வந்து ஒரு உற்ற தோழன் மாதிரி உங்களுக்கு. புத்தகங்களை பற்றின மிகச்சிறந்த ஒரு விவரிப்புன்னு நான் தான் நினைக்கிறேன். புத்தகங்கிறது மிகச்சிறந்த ஒரு தோழன் மாதிரி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு தோழர்கள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், அவங்க எல்லாம் உங்களை விட்டு போயிடுவாங்க, அவங்க கூட இருப்பாங்க, உங்களுக்கு உதவி பண்ண, உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. ஆனா வந்து புத்தகங்கள் என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணாது. இரண்டாவது வந்து புத்தகம் வந்து மிகச்சிறந்த ஆசான் மாதிரி. புத்தகம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை வாழ்வதை எப்படி, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித் தருது. மூன்றாவதாக புத்தகங்கள் இருந்த இடத்திலிருந்தே உலகத்தை அறிவதற்கான மிகச்சிறந்த ஒரு வழி அது. நான்காவது ஒரு விஷயம் இருக்கு புத்தகங்களை பத்தி. நீங்க வந்து புத்தகம் வாசிப்பதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பல ஆளுமைகளை வந்து நீங்க வந்து சந்திக்கிறீங்க. ஒவ்வொரு புத்தகமும் வந்து இந்த உலகத்தில் தோன்றி வாழக்கூடிய சிறந்த ஆளுமைகள், சிறந்த அறிவுஜீவிகள், சிறந்த மனிதர்கள், இவர்களுடன் உங்களுக்கு நேரத்தை கழிப்பதற்கும் அனுபவத்தை பகிர்வதற்குமான சிறந்த வாய்ப்பா இருக்கும். இந்த ஆட்களை நீங்க போய் பார்க்க முடியாது. வெவ்வேறு மொழி பேசக்கூடியவங்க, வெவ்வேறு தேசங்களில் வாழக்கூடிய ஆட்களை தான் வந்து நீங்க வந்து இந்த புத்தகங்கள் மூலமா போய் சந்திக்கிறீங்க. இப்படியான வாய்ப்பு உங்களுக்கு வாழ்க்கையில வேற எப்படியுமே கிடைக்க முடியாது. இந்த ஒரே ஒரு வாய்ப்பு தான். அது மட்டும் இல்ல, நீங்க வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ்ந்து அறியக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதனுடைய சாரத்தையும் ஒரு புத்தகத்துல கொண்டு வந்துடுறான். இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் புத்தகங்கள் ஏன் வாசிக்க வேண்டும், புத்தகங்கள் எப்படிப்பட்ட புத்தகங்களை வாசிக்க வேண்டும், அதுல இருந்து என்னெல்லாம் நம்ம பெறலாம், அடையலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திச்சது. இதே போல இன்னொரு வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். அப்ப நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி சார்.